அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழிலே உள்ள உயிர் ஒலியாகிய இ என்ற ஒலி எனக்கு இ உ என்ற இரண்டு மாற்றொலிகள் உள்ளன. இதை நாங்கள் விரிவாக பார்க்க போகின்றோம். இந்த இ எழுத்தாக ஒரு சொல்லிலே முதலிலே வருகின்றது. நடுவிலே அந்த எழுத்தாக வராது. ஆனால் ஒலி சொல்லின் முதலிலும் நடுவிலும் கடையிலும் வரும். இப்போ நாங்கள் பார்ப்போம். இந்த இ என்ற ஒலி எனக்கு மாற்றொலிகளான இ உ இப்படி வருகின்றது என்று பார்ப்போம். முதலிலே மடி ஒலிகளாகிய இட்டுன்னு சொல்லும்போது ட டா டி டி டு டு மெய்யொலிகள் உயிர் மெய்யோடு சேர்ந்து வருவதை. அதே போல் தன்னகரம் 3 சொல்லியில் எழுதுவோமே. நா நீ நீ நோனோ இந்த உயிர் மெய் எல்லாமே. மௌலானான்னு சொல்லுவோமே. அதே போன்று இன்னும் ஒன்று இருக்கின்றது கொம்புலானா அப்போது மடி ஒலிகளாகிய இண் இள் இந்த ஒலிகளுக்கு முன்னும் அதே போன்று அதாவது மெய்யொலியாக வரும்போது தனியாக வந்து அதற்கு முன்னும் என்று வரும். ஏனைய இடங்கள் எல்லாமே இ என்று வரும். இப்படி ஒலிக்கப்படுறது எங்கே என்றால் இலங்கையிலே கொழும்பு, நீர்கொழும்பு, சிலாபம், புத்தளம், அனுராதபுரம், புலனறுவை, மட்டக்களப்பு, திருவோணமலை, வவுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், மன்னார், அம்பாறை இப்படியான இந்த 14 இடங்களிலும் அழகாக ஒலிக்கப்படுகின்றது. இப்போ இந்த மாற்றொலிகள், இந்த இ உ இந்த மாற்றொலிகள் தான் ந ல ல ல இந்த வித்தியாசங்களுக்கெல்லாம் உதவி செய்கின்றது. அப்போது இப்போ நான் பார்ப்போம். இ என்றதுக்கு உதாரணம் 2-3 பார்ப்போமே. இல்லை, இனிப்பு, வில், நில் இப்படி. ஒலிக்கு பார்ப்போம். இட்லி, இளவு, குன்னம், விண். இப்போ பார்ப்போம். 2ஐயும் மாற்றி பார்ப்போம். இலக்கம், இலக்கம். பாருங்கள், கருத்து மாறுகின்றது. இலக்கம், இலக்கம். இர, கிளி, கிளி, சில, கிளை. இரக்கம், இறக்கம். விலங்கு, விலங்கு. விளக்கு, விளக்கு. பார்த்தீங்களா இது மாறுற விதங்களே. இப்போது விற்பனை என்ற இடத்துல அந்த மெய்யொலியாக வருகின்றது. அப்போது விற்பனை என்று வராது, விற்பனை என்று வருகின்றது. இப்போ பாருங்கள். இப்போ உயிர்மையோடு வரைக்குள்ள இறகு, விறகு, நிற, இன்று. அந்த ரவுக்கு முன்னுக்கு என்னென்ன வரைக்குள்ள இன்று. இரட்டிக்கும் பொழுது பாருங்கள். இட்டைக்கு, இன்றைக்கு என்று சொல்கிறதில்லை, இட்டைக்கு. சிற்றோர். பாருங்கள், இந்த மாதிரியாக மாற்றொலிகள் இ என்ற எழுத்துக்குள்ள மாற்றொலிகள் இ உ. பாருங்கள், கருத்துக்களை கூட மாறுகின்றது. விசேஷமாக மெய்யொலிகளாகிய ந ல ள ள ட ர. இந்த ஒலிகளை சரியாக ஒலிப்பதற்கு இந்த இ ஒலியினுடைய மாற்றொலிகளான இ உ இரண்டும் உதவி செய்வதை பார்த்தோம். ஆகவே அன்பு பெரியோர்களே, சகோதரர்களே, அன்புள்ளம் கொண்டவர்களே எல்லோரும் இதை அழகாக தமிழை உச்சரித்து தொலைக்காட்சிகளிலும் எல்லா இடங்களிலும் நாங்கள் இதை அழகாக பேசுவோம். அழகான ஒரு மொழி, அழகாக பேச இது உங்களுக்கு நல்ல உதவியாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி.
வணக்கம்.